ஏன் பண்ணல அப்படிங்கறத நான் நெகட்டிவா சொல்லல. இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை விட்டுட்டீங்களே அப்படிங்கிறது ஒரு குறையா சொல்றேன். இந்த குறை சிஎம் காதுக்கு போயாகும். 25 வருஷமா ஜீரோ எடுக்கிறாங்க. இந்த அம்மா 20 வருஷமா இருக்கு. இவங்களும் சத்தியமா பண்ணிருக்க மாட்டாங்க. வணக்கம் சார், நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். இது வந்ததனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அந்த ஒரு பச்சை பாப்பா, ஒரு பச்சை குழந்தை, ஒரு 10 வயசு படிக்கிற குழந்தைய பாப்பாவை நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. நான் கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப டிலேடா பார்ப்பேன். ஏதாவது முக்கியமானதுன்னா எனக்கு வேண்டியப்பட்டவங்க அதை அனுப்பிச்சு விட்டாங்க. ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு 10, 20, 30 பேர் என்கிட்ட பேசினாங்க. சார் இதை கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்னா, பார்த்த பிறகு தான் பார்த்து இங்க நடந்திருக்கு என்ன இருக்கு அப்படிங்கும்போது சீக்வன்ஸா அதெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, அல்ல நல்லது, நான் போக வேண்டியதுக்கு ஒரு அவசியம் இருக்கு, ரிட்டையர் ஆகிறோம், இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் கொஞ்ச நாள்ல மண்டையை போட்டுருவோம், அதுக்குள்ள என்ன காரணம் என்ன வரும் அப்படிங்கிறது சொல்லி யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா போலீஸ்துறை என்னைக்குமே ஒரு கார்டடா வரும், பாதுகாக்கப்பட்டதா, ரகசியத்தை காப்பாத்திக்கிட்டு வெளியே சில தகவல் எல்லாம் விடாம இருப்பாங்க. ஏதோ பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி அவங்களோட நினைப்பு. நான் இருக்கும்போது அப்படிதான் இருந்தேன் அப்படின்னா அப்படி இல்லை. டைரக்டா பிரஸ் சொல்லிடுவேன். எத்தனை கிரைம் நடக்குதோ ஒரு அன்றாட கிரைம் வெளியே தொங்க போட்டுருவேன். ரைட், இப்போ இருக்கட்டும் சார். இதுல வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, இப்ப ஒண்ணு நடந்த குற்றம் அது சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சொல்ல குயிவரிங் பாபாரிட்டி. அப்ப உதடெல்லாம் நடுங்குது அப்படின்னா சில பேருக்கு அதெல்லாம் இட்ஸ் ட்ரூ. நான் அதை ட்ராமடைஸ் பண்ண வரல. ஆனா அந்த குற்றம், அந்த பாப்பா 10 வயசுக்குள்ள பாடா படுத்தி செத்து போயிட்டா. நீதி வழங்கணும் அப்படின்னா என்ன நீதினா எல்லாரும் என்ன சொல்ல, கடுமையான தண்டனை வழங்கணும்ன்ற. அப்படிப்பட்ட தண்டனை சட்டத்துல இல்ல. கடுமையான மையான அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனா தண்டனை இதுக்கு எப்பயுமே 20 வருஷம் அல்லது தூக்கு. 20 வருஷம் லைஃப் வந்து அதிகமா குறைச்சா 14 வருஷம் அதிகமா. தட்ஸ் ஆல். அப்படி இருக்க போகும்போது இந்த முதல்ல இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு அடுத்தது இவங்க சாட்சியம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இது போக உயர் அதிகாரிகளுடைய பங்கு என்ன. உயர் அதிகாரிகள்னா எஸ்பிக்கு மேல இருந்து டிஜிபி வரைக்கும் இந்த புலன் விசாரணையில பங்கு என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் உண்மையிலே கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யறாங்க, இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டு உழைக்கிறவங்க யார், இன்ஸ்பெக்டரா, சப் இன்ஸ்பெக்டரா, உயர் அதிகாரியா, அது ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரியாத விளக்கி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது உங்களுடைய கேள்வியை நான் பேஸ் பண்றேன். முதல்ல வழக்க போட்டிருக்காங்க. வழக்க போட்டோன்னே இந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்றது நான் கேள்விப்பட்டேன். ஓரளவுக்கு தவறா கூட இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா ஆர் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்லி கேள்விப்பட்டேன். கரெக்ட் தானே? இன்ஸ்பெக்டர் பண்ற ஆனா பெண்ணா? ஆண். நல்லா தெரியுமா சார்? ஓரளவுக்கு பெண் இருக்கா என்ன, அதெல்லாம் விவரமா போட்டிருக்காங்க. ஒரு இதுல இருந்து ஆரம்பிக்கிறது சார். ஒரு பெண் அதிகாரியை போட்டுறாங்க, அவங்க இன்ஸ்பெக்டர் ரேங்க். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த அம்மா கதறுது, உள்ளதுக்குள்ள போக வேண்டாம். உள்ளதுக்குள்ள அந்த அம்மா யாரு, அந்த ஃபேமிலிக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. அது இன்வெஸ்டிகேஷன்ல வராது. நடந்தது குற்றம் பிளஸ் ரேப் அப்படி நீங்க சொல்றீங்க போலீஸ்ல, அதுக்கு வேண்டிய சார்ஜ் ஷீட் தான். அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு மட்டும்தான் ட்ரையல் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல போனோம்னா நம்ம தப்பு பண்றது மாதிரி ஆயிடும், யாரையோ ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்றது மாதிரி ஆயிடும். அது நம்மளோட பர்வியூ அல்ல, மற்றவங்க பண்ணுவாங்க. இது ரைட். இப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணா கூண்டுல போய் யார் நிப்பா? இதே இன்ஸ்பெக்டர் தான் நிப்பாங்க. ஆனா இதுக்கு பதிலாக அரசாங்கம் உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் யாருன்னா எஸ்பில இருந்து டிஜிபி வரைக்கும் இருக்காங்க. இந்த அதிகாரிகள் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, போவாங்க, எல்லாம் செய்வாங்க, வருவாங்க, இந்த இடத்த இப்படி பார்ப்பாங்க. ஒண்ணு நீங்க போட்டோ எடுத்து போடுங்க, டிஜிபி வந்தா, ஐஜி வந்தாங்க, எல்லாம் போடுங்க, நல்லதுதான். ஆனா ட்ரையல் ஒண்ணு நடக்கும் இல்லையா, அதுல இவங்களுடைய பங்கு எப்படின்னா இங்க பாருங்க, எவ்வளோ, இதைத்தான் நீங்க காட்டணும். எவ்வளவு பெருசு? இதுக்கு என்ன சார் பேரு? ஜீரோ. அப்படின்னா உண்மையில நானும் ஐஜி தான், நானும் இங்க வந்து வேடிக்கை பார்த்தேன்னு வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு கோயில் பாளையம் ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல 2006 நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு குற்றம் நடந்தது. சாருக்கு அனைமா தெரியும். பொம்பளை புள்ளிய கூட்டு போய் இப்ப ரேப் பண்ணி ஒண்ணு பெரிய குணத்துல, ஒரு கவுண்டர் குணத்துல போட்டா அது 250 மீட்டர், அதுல இருந்து எடுக்கப்பட்ட, அது போல நான் விரும்பல. அதே கேஸா நடந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கேஸ்லயும் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு உதாரணம், நீங்க யாரோ டார்கெட் பண்ணீங்கன்னு நினைப்பீங்களா, அது முடியாது உங்களால. அந்த கேஸ்ல நான் இன்ஸ்பெக்டருக்கு உதவிதான் செய்யறேன், எஸ்பியா இருந்துகிட்டு. ஆனா அந்த கேஸையும் நானே இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருந்தேன்னா கோயம்புத்தூர் மக்கள் வந்து இவரே வந்து எடுக்கிறாரா அப்படின்னு இவரே கோர்ட்டுக்கு போவாரு, அப்படின்னு சார்ஜ் ஷீட்ல இவரே கையெழுத்து போடுவாரு, விட்னஸ் இவரே விசாரிப்பாரு, ரிட்டன் ஆர்குமெண்ட் கோர்ட்ல இவரே சமைப்பாரு, அப்பீலுக்கு போகும்போது இவரே போவாரு.
அக்யூட்டல் ஆச்சுன்னு எகென்ஸ்டா போவாரு, குறைச்ச தண்டனை அதிக தண்டனைக்கு இவரே போவார். என்ன மனுஷன் அப்படிங்கிற பேரை நான் எடுத்துப்பேன். நான் தவறுனேன், நான் அதுல தவறுனேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே எஃப்ஐஆர் எல்லாம் போட்டார். மிஸ்ஸிங் போட்டதை உடனே எடுத்துட்டாரு. ஒரு 3 நாள் 2 நாளுக்குள்ள அவனை தூக்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் போக வேண்டாம், பண்ணி விசாரிக்கணும். கடுமையான கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வெஸ்டிகேஷன். ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு தலையில இடி விழுந்துச்சு. என்னைய அங்கிருந்து தூக்கி விட்டாங்க. ரொம்ப கடுமையா நான் நடந்துக்கிட்ட கரப்ஷனுக்கு எகேன்ஸ்டா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடு நடந்த ரொம்ப டேஞ்சரஸ்லி கரப்ட் டிஸ்ட்ரிக்ட் இது. தமிழ்நாடுல ரொம்ப டேஞ்சரஸ், பணம் வாங்கக்கூடிய அதிக பணம் போலீஸ் ஆபீசருக்கு வர்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் வரும். பல விதத்துல வரும். மொத்தத்துல சாப்பாடு முதற்கொண்டு போயிட்டு இருக்கு. உயரதிகாரிகள் ஃப்ரீயா போயிட்டு இருக்கு, சத்தியம். ஆனா போட்டே சொல்ல எல்லாருமே சாப்பிடல, எல்லாத்தையும் சொல்லல, பல்காபத்தை ஒரு ஆள் வேணா மாறி. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படி இருக்கிறதோட ஒரு கெட்ட பேர் இருக்கு. அப்படி இருக்க போகும்போது நாங்க அங்க விசாரிக்கிறதுக்கு அங்க போறோம். நான் அதை சார்ஜ் ஷீட் அதுல போடல. அதனால இதுக்கு ஏன் போடல அப்படின்னா, அவர் ஏற்கனவே பண்ணி அக்யூஸ்ட்ல தூக்கிட்டு வந்துட்டார். கிரைம் சீன் போயிடுச்சு. கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன்னா இந்த பாப்பாவை ஒண்ணு கிடந்துச்சு இல்லையா, அந்த இடத்த 10 கிரேன் போட்டு அதை ஷேக் பண்ணாம 10 கிரேன் மிஷின் வச்சு அப்படியே தூக்கணும். தூக்கி அப்படியே நேரா கொண்டு போறோம். கோர்ட்டுக்கு போய் காட்டினா இப்படி இருக்கும். ஆனா கொண்டு போக முடியுமா 10 கிரேன் வச்சுக்கிட்டு? அப்போ உங்களுடைய எய்டு என்ன? இந்த மாதிரி கேமரா, வீடியோ. அப்பெல்லாம் செல்போன் இல்ல. செல்போன் இருக்கு, இந்த ஒரு ஆண்ட்ராய்டு எல்லாம் வரல. அப்போ வீடியோ கேமரா தான் இருக்கு. சோ இந்த ஒரு வசதி இல்லை. அப்பயும் அதே பெரிய விஷயம் தான். அதை எடுத்து கொண்டு போய் அப்ப காட்டும் போது ஜட்ஜி பாப்பாவை கிரைம் சீனை வந்து போட்டு 18 பாகமா பிரிப்போம். அப்ப பாப்பா உடம்பே கிட்டத்தட்ட 7-8 பாகமா போட்டோம். ஒவ்வொரு பாகத்தை பெருசா ஆக்கி காட்டுவாங்க. ட்ரையல் வரும்போது பெருசா போடுவோம், ஸ்கிரீன் போட்டு காட்டுவோம். இதெல்லாம் ட்ரையல்ல நடக்கும். இதெல்லாம் நல்லபடியா செய்யறதா இருந்தா, இதே மாதிரி செய்யறதா இருந்தா ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல செய்யறது சிரமம், கஷ்டப்படுவோம். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு பணம் எவ்வளவு தெரியுமா வரும்? அன்னைக்கு லெவல்ல 15,000 ரூபாய் ஒரு இன்வெஸ்ட் மினிமமா. இன்னைக்கெல்லாம் மோர் தென் 50,000 rupees வரும். ஆனா இந்த பணத்தெல்லாம் எப்படி செலவழிப்பார்னா, இவர் செலவழிப்பாராம் இன்ஸ்பெக்டர் பாக்கெட்ல இருந்து. பிறகு எஸ்பிக்கு எழுதுவாராம், அவர் பணம் கொடுப்பாராம் இன்வெஸ்டிகேஷன். இதை உடைக்கணும் முதல்ல. இப்ப இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தமிழ்நாட்டுல எல்லாம் இதை வரவேற்பார். அப்படின்னா டைரக்டா கவர்மெண்ட் யாருக்கு போடணும்? இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு, ஸ்டேஷன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா எடுப்பாரு, எஸ்பி எடுக்க மாட்டாரா? அவரும் மனுஷன், சாப்பிட்டுட்டு காலையில எங்க போகணுமோ அங்க போறாரு. அதே மாதிரி அவரும் மனுஷன். சோ எல்லாருமே மிஸ்அப்ரேட் பண்ணலாம். பண்ண ஜெயிலுக்கு போ, கண்டுபிடி, தூக்கி உள்ளவே அந்த இன்ஸ்பெக்டரை. உன்னால முடியலையா வேலையை விட்டுட்டு வெளியே போயிடு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பவரை சென்ட்ரலைஸ் பண்ணி கையில பணத்தை வச்சுக்கிட்டு இருக்குது. அது நல்ல சிஸ்டம் இல்ல. தடித்த வார்த்தையை நான் பயன்படுத்தி நான் ஒதுக்குறீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் அக்கௌண்ட்டுக்கே போயிடணும். நம்பர் 1 இதுதான் சார் முதல் அட்வைஸ். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரேன். முதல்ல இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வயசானவங்களை வச்சு கொஞ்சம் பெரிய கோயில் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கு தெரியுமா? கோயில் சம்பந்தப்பட்டது தெய்வ விக்கிரம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்னோட ஏத்துக்கிட்டாங்க. இனிமேல் அதுக்கு தான் போவேன். ஆனா இந்த கவர்மெண்ட்டை பத்தியும் நான் சத்தியமா சொல்றேன், ஐ எம் நாட் அட் ஆல் கிரிட்டிக்கல். அப்படின்னா ஐ எம் அன்கிரிட்டிக்கல் about the கவர்மெண்ட். எப்போன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு பிரீத்திங் டைமை கொடுக்கணும். எல்லாரும் மாறி மாறி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி தட் அப்படின்னு சொல்றதுல எங்க மாதிரி வயசானவர்களுக்கு ஏற்பாடு அல்ல. நான் அதுல மெம்பர்லாம் இல்ல, திருப்பி போஸ்டிங் கொடுத்தாலும் போறதில்ல. இதெல்லாம் கேட்டு ஓஞ்சி போனீங்க, அதெல்லாம் வேண்டாம். உறுதியா. ஆனா நல்லவங்களா பார்க்கணும். இது போக ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு. 1947 இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது, ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல நான் ஒரு ஆன்டி கரப்டர் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன், நான் ஒரு ஆன்டி கரப்ட்ல நான் ஒரு நான் கரப்ட் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன். ரெண்டாவது ஒரு ஜம்ப் அடிக்கிறார், என்ன? நான் ஒரு ஆன்டி கரப்ட் ஆபீசரா இருப்பேன். இந்த வேர்ட் அப்படின்னு 2 வார்த்தை. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். லஞ்சம்னா பொதுமக்கள், அந்த லஞ்சம் இல்ல, பொதுமக்கள் வரி பணத்துல கை வைக்க மாட்டேன், ஒண்ணு. ரெண்டாவது கை வைக்கிறவனையும் விட மாட்டேன். அப்படின்னா மினிஸ்டர்ஸ் அவங்கள தப்பா சொல்லக்கூடாது. அலிபாபாவும் 40 திருடர்னு சொல்லுவாங்க, அது வேற. அது இல்ல, மொத்தத்துல அவங்க கை வைக்காம இருக்கு, எல்லாம் வைப்பாங்க, எல்லாம் பிடிக்க விடுவான்றார். 1 வருஷம் அவருக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் எங்களுடைய கருத்து. வயதானவர்களுடைய நாங்களே I am 68 years of age, we should give breathing for 1 year. ஆனா இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மற்ற ஒரு கவர்மெண்ட் இருந்து, முன்னாள் கவர்மெண்ட் வீணா அந்த சீஃப் மினிஸ்டர் ஒரு நாளைக்கு கூட சொன்னது கிடையாதுங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு நல்லா தெரியும். யாரும் விருப்பம் இல்ல, யாரும் எதிரி இல்ல, யாருக்கும் ஓட்டு போடல. நான் உண்மையிலே ஓட்டு போட்டது யாரும் எனக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். ஆனா அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் அன்கிரிட்டிக்கலா நாங்க சார்பாக எல்டர்ஸ்ல இருக்கோம், எங்களுடைய டீம் பொறுத்தவரை இருக்கிறோம். அந்த இதுல
அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது செய்யறது தான் வந்திருக்கும். எப்படின்னா நல்ல அட்வைஸே சொல்லும். இந்த இன்ஸ்பெக்டர் அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு சொல்றது நல்லதா இல்லையா? எல்லாரும் சொல்றீங்களா, ஒத்துக்கிறீங்களா? அதை கொண்டு பாரு. நம்பர் 2, இதே இன்ஸ்பெக்டர் தானதுல ஒரு லேடி தான் விசாரிக்கிறாங்க. செத்து போனது பொம்பளை பிள்ளையா இல்லையா? அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஆண்டவன் என்ன உறுப்புகளை கொடுத்திருப்பான் இல்லையா? அதே உறுப்பை தானே சீனியர் அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு சீனியர் அதிகாரி இருக்கிறாங்க ஏதோ ஒரு ரேங்க்ல. மெட்ராஸ்ல ஒரு சீனியர் அதிகாரி இருக்காங்க, தெரியுமா இல்லையா? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கிரிட்டிக்கலா சொல்லல, அட்வைஸ் பண்றேன். கவர்மெண்ட் ஹைஜாக் பண்ணிடக்கூடாது. ஆபீசர் வந்து ரிப்போர்ட் கொடுத்து இவங்க தான் பிரமாதமான அலும்பாங்க, கடைசியில உள்ள நோண்டி பார்த்தோம்னா பெரிய ஊழையா இருக்கும். அப்படின்னா ஒரு இடமே இருக்காது. எப்படின்னா யாரையும் கிரிட்டிக்கலா சொல்ல, அவங்களெல்லாம் நல்ல வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்குறான். இங்க இருக்கிற ஒரு லேடி உமன் ஆபீசர், லேடின்னு சொல்ல முடியாதனால உமன் ஆபீசருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறான். இந்த பாப்பாவுக்கு என்ன உடல் உறுப்புகள் ஆண்டவன் கொடுத்தானே அதே தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம குழந்தை செத்தது மாதிரி பார்த்து உடனே அங்க போய் டக்கு டக்குன்னு ஒரு ரிப்போர்ட் எழுதி ஐ எம் டேக்கிங் ஓவர் தி இன்வெஸ்டிகேஷன், நான் எடுத்துக்கிறேன். அப்படி இந்த வழக்க, இந்த பாப்பாவோட ரேப் அண்ட் மர்டரை என்னுடைய சொந்த புலன் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது எதுல எழுதணும்னா ஷார்ட் ஷீட்ல முதல் லைன்ல எழுதணும் குற்றப்பத்திரிகையில. இப்படிப்பட்ட அரிதிலும் அரிதான ஒரு வழக்க எந்தவித வயலன்ஸ், குயிவரிங் பார்பாரிட்டி, உதடெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு செய்யப்பட்ட இந்த கொடூர பாலின குற்றத்தை நான் என்னுடைய சொந்த புலனவைக்கு எடுத்துக் கொள்ளலன்னா என்னுடைய போலீஸ் வாழ்க்கை 20 வருஷத்துல, இந்த அம்மாக்கு 20 வருஷம், மெட்ராஸ்காரமாவுக்கு 25 வருஷம், நூற்றாண்டு அந்த அம்மா. சோ இவங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கைய, போலீஸ் வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய கொடூரமான குற்றத்திலும் கொடூரமான குற்றம் இது. எப்ப இதை எடுக்கல என்ன அப்படின்னு எடுக்கணும்னு அர்த்தம். அப்ப ஜட்ஜி படிக்க போகும்போது உருகுவார ஒருங்க மாட்டாங்க. யாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர், என்ன போலீஸ் ஆஃபீஸர், என்ன வார்த்தை எழுதியிருக்காங்க? அந்த ஜட்ஜிக்கு 2 பெண் குழந்தை இருக்கலாம், ஒருவேளை பேத்தி குழந்தை இருக்கலாம். எல்லா குழந்தைகளையும் நேசிக்கணும். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகமா. ஆனா பெண்கள் லேடி ஆபீசரா, பெண்களா இருக்க போது முன்னாள் ஹார்ட் அவங்க இழந்துடுறாங்க. ஏதோ வாடகைக்கு விட்டுறாங்களே என்னமோ தெரியல. தே ஆர் ஹார்ட்லெஸ். ஏன் பண்ணல அப்படிங்கறத நான் நெகட்டிவா சொல்லல. இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை விட்டுட்டீங்களே அப்படிங்கிறது ஒரு குறையா சொல்றேன். இந்த குறை சிஎம் காதுக்கு போய் ஆகும். நம்பர் 1. போகுதோ இல்லையாங்கிறது தெரியாது. ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தி தெரியுங்க, 3 நிமிஷம் தான் போடுவீங்க. பட் ஏதாவது யூடியூப்ல போட்டு வெளியே இல்ல வராமலாம் இருக்கா, கண்டிப்பா வரும், இருக்கட்டும். இது ஒண்ணு. 2வது, அதே மாதிரி மெட்ராஸ்ல இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதோ பேர் சிங்கப்பெண் சொல்றாங்க. அவங்க 25 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுடைய ஹிஸ்டரியை போய் பார்க்க போனா 25 வருஷம் 1 2 3 4 5 6 7 25 போட்டுக்கிடுங்க. 25ல முதல் வருடம் 2வது வருடம் பாத்தீங்கன்னா முதல் வருடத்துல இதே மாதிரி குற்றத்தை, இல்லாட்டி வேற கொலை, பொம்பளைகளை கொலை பண்றது, இல்லாட்டி பெண்களை கடத்திக்க வேண்டிய ரேப், இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் அவங்க ஒரு அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தண்டிச்சு தண்டனை வாங்கியிருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட கேஸ் வந்து 0. செகண்ட் இயர் 0. தேர்ட் இயர் 0. யாரு? மெட்ராஸ்ல நியமனம் பண்ணப்பட்ட புது ஐஜிபி, ஒரு பெண் ஐஜிபி. 4வது வருஷம் 0. 0 5வது வருஷம் பெரிய பூஜை 6 7 பூஜ்ஜியமா பூஜா 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 0 0 25 வருஷம் 0. ஒரு ரிட்டையர்ட் போலீஸ்மேன் பப்ளிக் வியூல நான் சொல்றேன். நான் பாலிட்டிஷியன் கிடையாது இல்லையா, இங்க மிரண்டு பேசு. எங்களுக்கு அவங்க எல்லாம் எந்த வேலையை பார்த்த ஆளே கிடையவே கிடையாது. அவங்கள பத்தி குறிப்பிட்டு சொல்லல, யாரையுமே போடாதீங்க. அது இவங்களை போட்டது நியாயமா இல்லைன்னு ரெவியூ பண்ணி பாருங்க. பொதுமக்களுக்கு ஒரு ரெவியூ, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவியூ இருக்க முடியாது. நியாயம் தான், ஒரே ஒரு ரெவியூ, ரைட், ஓகே. 25 வருஷமா 0 எடுக்கிறாங்க. இந்த அம்மா 20 வருஷமா இருக்கு. இவங்களும் சத்தியமா பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப வாய்ப்பை எடுத்திருக்கலாம, வாய்ப்பை எடுத்து இந்த 20 வருஷம் 0வை எடுத்து ஒரே அதுல 100 மார்க் எடுத்திருக்காங்க, எடுக்க முடியாத விட்டுட்டாங்களா இல்லையா? தட் இஸ் 2வது. அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போடணும். கவர்மெண்ட் ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர். என்ன கவர்மெண்ட் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர், அவர் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ராபர்ட் விஜய், வாட் இஸ் இட், ஜோசப், அவர் வந்து ஒரு ஜிஓ போடணும், ஹோம் செக்ரட்டரி சொல்லி. எப்படின்னா ஜிஓ புதுசா போட தேவையில்லை, அவருக்கு ஏற்கனவே சப்போர்ட் இருக்கு, லால சட்டத்துல இடம் இருக்கு. 173(1) கேபிட்டல் ஏ, 1 கேபிட்டல் ஏல இப்படிப்பட்ட குற்றங்களை லேடி போலீஸ் ஆபீசர் தான் விசாரிக்கணும்னு ரொம்ப கடுமையா சொல்லாம ஒரு சின்ன ஓட்டையும் விட்டுருக்கோம் சட்டையில. கூடிய அளவுக்கு, அது கூடிய அளவெல்லாம் கிடையவே கிடையாது சட்டத்துல. நீ ரூல்ல மெமோ போட போகும்போது, ஆர்டர் ஜிஓ போடும்போது லேடி போலீஸ் ஆபீசர் மட்டும்தான் விசாரிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பேர் வரணும், இந்தியாவில் இல்லாத எந்த சீஃப் மினிஸ்டருக்கு வரணும். இப்படிப்பட்ட போடனா ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்பி, ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்பிக்கு மேல இருக்க முடியும். டபுள் மர்டரா இருந்துச்சுன்னா ஆபீஸ் அம்மாவையும் புள்ளியும் கொண்டு போடுவாங்க. ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எய்தர் ஐஜி ஆர் டிஜிபி, எய்தர் ஐஜி ஆர் தி டிஐஜி. இப்படி போட்டா பொதுமக்கள்கிட்ட என்ன ரீஅஷூர், விசில் அடிச்சாங்க, ஓட்டுக்கிட்டுலாம் போட்டாங்க,
நம்பிக்கையில இருக்கு. நாங்க முதற்கொண்டு எதிர்பார்த்தோம் எவ்வளவு பெரிய சேஞ்ச். நீங்க கூட சொல்லலாம் சப்போர்ட் பண்ண 1 இயருக்கு தான். ஐ எம் அன்கிரிட்டிக்கல் ஃபார் ஒன்லி 1 இயர். நெக்ஸ்ட் டைம் நல்லா இருக்கும் கண்டிப்பா நியாயமா நடக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஈஸ்வரனை கும்பிடுறோம், தப்பா போவே மாட்டோம்.